ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேரரசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பேரரசி கிச்சனில் வண்டி கடை மசாலா சுண்டல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 300 கிராம் வெள்ளை பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து அடுத்த மசாலாவில் சேர்த்துக்க போகிறோம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுக்கலாம். நல்லா வெந்து வந்துடும். 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 10 பூண்டு உரித்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டு கடாய் வச்சுருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்து விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 5 விசில் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம கையில் வந்து நசுக்குனா நல்லா அழுந்தி வருது. நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம டைரெக்டாக சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம ஜாரை மட்டும் வாஷ் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம சேர்க்க தேவையில்லை. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்துக்க தந்தாலும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவுக்கு, இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். இந்த கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரரசி கிச்சனில் அரைச்சது தான். பேரரசி கிச்சனில் நிறைய வகையான மசாலா பொருட்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த அளவுக்கு நமக்கு திக்காக கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணியை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். அதில் இருக்க தண்ணியோடு நம்ம சேர்த்து விட்டுக்க போகிறோம். சரிங்களா? நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கூட நம்ம சிம்மிலேயே வச்சுருக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக நான் கலந்து விட்டுட்டேன். பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெளியில் போய் தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, வீட்லேயும் செஞ்சுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மேலே தூவி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நான் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே தூவி சாப்பிட்றதுக்கு ஓமப்பொடியும் இருக்குது. நம்ம வந்து இப்போ பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுலில் சேர்த்து விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் மேலே வந்து நான் பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஓமப்பொடி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சமோசாவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா மசால் வடையும் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட ஆப்ஷன் தான், என்ன வேணாலும் மேலே போட்டு சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த வண்டிக்கடை மசாலா சுண்டல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.